ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். மகாராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜகுலோத்துங்க ராஜகுலதிலக ஈரேழு 14 லோகத்தின் அதிபதி பாரா. சென்ற 100 ஆண்டுகளாக பழையாறையிலும் தஞ்சையிலும் இருந்து அரசு புரிந்த சோழ மன்னர்களின் வம்ச பரம்பரையை நேர்கள் தெரிந்து கொண்டு இருப்பது மிகவும் முக்கியமானது. அதன் தொடர்ச்சியாக விஜயாலயனுக்குப் பிறகு வந்த சோழ மன்னர்கள் பழையாறையிலும் தஞ்சையிலும் வசித்த போதிலும் பூர்வீக சோழர் தலைநகர் உறையூர் என்னும் பாத்தியதையை விட்டுவிடவில்லை. உறையூருக்கு இன்னொரு பெயர் கோழி என்பதாகும். ஆகையால் சோழ மன்னர்கள் தங்களை கோழிவேந்தர் என்று சொல்லிக் கொண்டார்கள். கண்டராதித்த தேவர் சிம்மாதனத்திலிருந்து பெயரளவில் அரசு புரிந்த போதிலும் உண்மையில் அவருடைய இளைய சகோதரனாகிய அரிஞ்சயன்தான் ராஜ்ய விவகாரங்களை கவனித்து வந்தான். ராஜாதித்தனுக்கு துணையாக அரிஞ்சயன் திருநாவலூர் முதலிய இடங்களில் சைன்யங்களுடன் தங்கியிருந்தான். ராஷ்டிரகூடர்களுடன் வீரப்போர் நடத்தினான். தக்கோலத்தில் சோழ சைன்யத்துக்கு நேர்ந்த பெருந்தோல்வியை விரைவிலேயே வெற்றியாக மாற்றிக்கொண்டான். ராஷ்டிரகூடர் படையெடுப்பை தென்பெண்ணைக்கு அப்பாலேயே தடுத்து நிறுத்தினான். எனவே ராஜகேசரி கண்டராதித்த சோழர் தம் தம்பி அரிஞ்சயனுக்கு யுவராஜ பட்டம் சூட்டி அவனே தமக்கு பின் சோழ சிங்காதனத்துக்கு உரியவன் என்றும் நாடறிய தெரிவித்து விட்டார். இந்த வகையில் கண்டராதித்தர் முடிவு செய்ததற்கு இன்னொரு முக்கிய காரணமும் இருந்தது. இவருடைய மூத்த மனைவி இவர் பட்டத்துக்கு வருவதற்கு முன்பே காலமாகிவிட்டாள். பிறகு வெகுகாலம் கண்டராதித்தர் மனம் புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் இவருடைய தம்பி அரிஞ்சயனுக்கோ அழகிலும் அறிவிலும் ஆற்றலிலும் சிறந்த புதல்வன் இருந்தான். பாட்டனாரின் பராந்தகன் என்னும் பெயரையும் மக்கள் அளித்த சுந்தர சோழன் என்னும் காரணப் பெயரையும் சூட்டிக் கொண்டிருந்தான். எனவே தமக்கு பிறகு தமது சகோதரன் அரிஞ்சயனும் அரிஞ்சயனுக்குப் பிறகு அவனுடைய புதல்வன் சுந்தர சோழனும் பட்டத்துக்கு வரவேண்டும் என்று கண்டராதித்தர் திருபுலங்கொண்டார். இந்த ஏற்பாட்டிற்கு சாமந்த கணத்தினர், தண்டநாயகர்கள், பொதுஜன பிரதிநிதிகள் எல்லோருடைய சம்மதத்தையும் ஒருமனதாக பெற்று பகிரங்கமாக உலகறிய தெரிவித்தும் விட்டார். இந்த ஏற்பாடுகள் எல்லாம் நடந்து முடிந்த பிறகு கண்டராதித்தரின் வாழ்க்கையில் ஓர் அதிசய சம்பவம் நிகழ்ந்தது. மழவரையன் என்னும் சிற்றரசன் திருமகளை அவர் சந்திக்கும்படி நேர்ந்தது. அந்த மங்கையர் திலகத்தின் அழகும் அடக்கமும் சீலமும் சிவபக்தியும் அவர் உள்ளத்தை கவர்ந்தன. முதிர்ந்த பிராயத்தில் அந்த பெண்மணியை மணந்து கொண்டார். இந்த திருமணத்தின் விளைவாக உரிய காலத்தில் ஒரு குழந்தையும் உதித்தது. அதற்கு மதுராந்தகன் என்று பெயரிட்டு பாராட்டி சீராட்டி வளர்த்தார்கள். ஆனால் அரசர் அரசி இருவருமே ராஜ்யம் சம்பந்தமாக முன்னம் செய்திருந்த ஏற்பாட்டை மாற்ற விரும்பவில்லை. தம்பதிகள் இருவரும் சிவபக்தியிலும் விரக்தி மார்க்கத்திலும் ஈடுபட்டவர்களாதலால் தங்கள் அருமை புதல்வனையும் அந்த மார்க்கத்திலேயே வளர்க்க விரும்பினார்கள். கேவலம் இந்த உலக சாம்ராஜ்யத்தைக் காட்டிலும் சிவலோக சாம்ராஜ்யம் எவ்வளவோ மேலானது என்று நம்பியவர்கள் ஆதலால் அந்த சிவலோக சாம்ராஜ்யத்துக்கு உரியவனாக மதுராந்தகனை வளர்க்க ஆசைப்பட்டார்கள். ஆகையால் கண்டராதித்தர் தமக்கு பிறகு தம் சகோதரன் அரிஞ்சயம் அவனுடைய சந்ததிகளுமே சோழ சாம்ராஜ்யத்துக்கு உரியவர்கள் என்ற தமது விருப்பத்தை பகிரங்கப்படுத்தி நிலைநாட்டினார். எனவே ராஜாதித்தன் கண்டராதித்தர் என்னும் இரு உரிமையாளர் வம்சத்தை தாண்டி அரிஞ்சயன் வம்சத்தாருக்கு சோழ சிங்காதனம் உரிமையாயிற்று. கண்டராதித்தருக்கு பிறகு அதிக காலம் பரகேசரி அரிஞ்சயன் ஜீவியவந்தனாக இருக்கவில்லை. 1 வருஷத்திலேயே தமையனாரை பின்தொடர்ந்து தம்பியும் கைலாச பதவிக்குச் சென்று விட்டான். பின்னர் இளவரசர் சுந்தர சோழருக்கு நாட்டாரும் சிற்றரசர்களும் பிற அரசாங்க அதிகாரிகளும் சேர்ந்து முடிசூட்டி மகிழ்ந்தார்கள். ராஜகேசரி சுந்தர சோழரும் அதிர்ஷ்டவசத்தினால் தமக்கு கிடைத்த மகத்தான பதவியை திறம்பட சிறப்பாக வகித்தார். ஆட்சியின் ஆரம்ப காலத்தில் பல வீரப்போர்கள் புரிந்து பாண்டிய நாட்டையும் தொண்டை மண்டலத்தையும் மீண்டும் வென்றார். ராஷ்டிரகூட படைகளை தென்பெண்ணை கரையிலிருந்து விரட்டி அடித்தார். சுந்தர சோழ சக்கரவர்த்தியின் புதல்வர்களான ஆதித்த கரிகாலரும் அருள்மொழிவர்மரும் தந்தையை மிஞ்சக்கூடிய இணையற்ற வீரர்களாயிருந்தார்கள். அவர்கள் இருவரும் தந்தைக்கு பரிபூரண உதவி செய்தார்கள்.
அவர்கள் மிகு சிறு பிராயத்திலேயே போருக்குச் சென்று முன்னணியில் நின்று போர் புரிந்தார்கள். அவர்கள் சென்ற போர் முனைகளிலெல்லாம் விஜயலட்சுமி சோழர்களின் பக்கமே நிலை நின்று வந்தாள். விஜயாலய சோழர் முதல் 2ஆம் பராந்தகராகிய சுந்தர சோழர் வரையில் சோழ மன்னர்களின் உயிர் சித்திரங்களை நம் வீரன் வந்தியத்தேவன் பார்த்து மகிழ்ந்தான். ஆஹா, இவர்களில் ஒவ்வொருவரும் எப்பேற்பட்டவர்கள், எத்தகைய மகாவீரர்கள்! உயிரை திறனமாக மதித்து எவ்வளவு அரும்பெரும் செயல்களை இயற்றியிருக்கின்றார்கள். கதைகளிலும் காவியங்களிலும் கூட இப்படி கேட்டதில்லையே. இத்தகைய மன்னர் பரம்பரையை பெற்ற சோழநாடு பாக்கியம் செய்த நாடு. இன்று அவர்களுடைய ஆட்சியின் கீழ் உள்ள நாடுகள் எல்லாம் பாக்கியம் செய்த நாடுகள்தாம். முன்னர் சொன்ன சோழ மன்னர்களின் சரித்திரங்களை சித்தரித்த காட்சிகளில் இன்னொரு முக்கியமான அம்சத்தை வந்தியத்தேவன் கவனித்தான். ஒவ்வொரு சோழ அரசருக்கும் பழுவூர் சிற்றரசர் வம்சத்தினர் தலைசிறந்த உதவிகள் செய்திருக்கின்றார்கள். வீரத் தொண்டுகள் பல புரிந்து வந்திருக்கின்றார்கள். முத்தரையர் வசத்தில் இருந்த தஞ்சை கோட்டையை முற்றுகையிட்டு முதலில் அந்த நகரில் பிரவேசித்தவர் ஒரு பழுவேட்டரையர். 2 கால்களும் இழந்த விஜயாலய சோழன் திருப்புரம்பியம் போர்க்களத்தில் புகுந்து அதிபராக்கிரம செயல்களை புரிந்தபோது அவனுக்கு தோள் கொடுத்து தூக்கிவிட்டவர் ஒரு பழுவேட்டரையர். ஆதித்த சோழன் தலையில் கிரீடத்தை வைத்து பட்டாபிஷேகம் செய்வித்தவர் ஒரு பழுவேட்டரையர். ஆதித்த சோழன் யானை மீது பாய்ந்து பல்லவ அபராஜிதவர்மனை கொன்றபோது ஆதித்தன் பாய்வதற்கு வசதியாக முதுகும் தோளும் கொடுத்தவர் ஒரு பழுவேட்டரையர். பராந்தக சக்கரவர்த்தி நடத்திய பல போர்களில் முன்னணியில் புலிக்கொடியை எடுத்துச் சென்றவர்கள் பழுவேட்டரையர்கள். ராஜாதித்தன் போர்க்களத்தில் காயம்பட்டு விழும்போது அவனை ஒரு பழுவேட்டரையர் தன் மடியின் மீது போட்டுக்கொண்டு ராஷ்டிரகூட படைகள் தோற்று ஓடுகின்றன என்ற செய்தியை தெரிவித்தார். அவ்விதமே அரிஞ்சயருக்கும் சுந்தர சோழருக்கும் வீரத்தொண்டுகள் புரிந்து உதவியர்கள் பழுவேட்டரையர்கள்தாம். இதையெல்லாம் சித்திர காட்சிகளில் பிரத்யட்சமாக பார்த்த வல்லவரையன் சொல்ல முடியாத வியப்பில் ஆழ்ந்தார். அண்ணன் தம்பிகளான பழுவேட்டரையர்கள் இன்று சோழ நாட்டில் இவ்வளவு ஆதிக்கம் வகிப்பதற்கு காரணம் இல்லாமல் போகவில்லை. சுந்தர சோழர் எது விஷயத்திற்கும் அவர்களுடைய யோசனையை கேட்டு நடப்பதிலும் வியப்பில்லை. ஆனால் தான் இப்போது பெரிய சங்கடத்தில் அகப்பட்டு கொண்டிருப்பது என்னவோ நிச்சயம். சின்ன பழுவேட்டரையருக்கு தன் பேரில் ஏதோ சந்தேகம் ஜனித்துவிட்டது. பெரியவர் வந்துவிட்டால் அந்த சந்தேகம் ஊர்ஜிதமாகிவிடும். முத்திரை மோதிரத்தின் குட்டு வெளியாகிவிடும். பிறகு தன்னுடைய கதி அதோகதிதான். சின்ன பழுவேட்டரையரின் நிர்வாகத்தில் உள்ள தஞ்சாவூர் பாதாள சிறையை பற்றி வல்லவரையன் கேள்விப்பட்டிருந்தான். அதில் ஒருவேளை தன்னை அடைத்துவிடக்கூடும். பாதாள சிறையில் ஒருவனை ஒரு தடவை அடைத்துவிட்டால் பிறகு திரும்பி வெளியேறுவது அநேகமாக நடவாத காரியம். அப்படி வெளியேறினாலும் எலும்பும் தோலுமாய் அறிவை அடியோடு இழந்து வெறும் பித்துக்குழியாகத்தான் வெளியேற முடியும். ஆஹா, இத்தகைய பேரபாயத்திலிருந்து தப்புவது எப்படி? ஏதாவது யுக்தி செய்து பெரியவர் வருவதற்குள்ளே கோட்டையை விட்டு வெளியேறிவிட வேண்டும். பழுவூர் இளையராணியை பார்க்க வேண்டும் என்ற ஆசை கூட நம் வீரனுக்கு இப்போது போய்விட்டது. உயிர் பிழைத்து பாதாள சிறைக்கு தப்பி வெளியேறிவிட்டால் போதும். ஓலை இல்லாவிட்டாலும் குந்தவை பிராட்டியை நேரில் பார்த்து செய்தியை சொல்லிவிடலாம். நம்பினால் நம்பட்டும், நம்பாவிட்டால் போகட்டும். ஆனால் தஞ்சை கோட்டையை விட்டு வெளியேறுவதற்கு என்ன வழி? தான் உடுத்தியிருந்த பழைய ஆடைகள் என்ன ஆயின என்ற சந்தேகம் திடீரென்று வந்தியத்தேவன் மனதில் உதயமாயிற்று. தன்னுடைய உடைகளை பரிசீலனை செய்து பார்ப்பதற்காகவே தனக்கு இவ்வளவு உபசாரம் செய்து புது ஆடைகளும் கொடுத்திருக்கின்றார்கள். குந்தவை தேவியின் ஓலை தளபதியிடம் அகப்பட்டிருக்க வேண்டும், சந்தேகமில்லை. தான் புலவர்களுடன் திரும்பி போய்விடா வண்ணம் தன் கையை இரும்பு பிடியாக அவர் பிடித்ததன் காரணமும் இப்போது தெரிந்தது. ஒரு ஆளுக்கு 3 ஆளாய் தன்னுடன் அனுப்பிய காரணமும் தெரிந்தது. ஆஹா, ஒரு யுக்தி! உடனே ஒரு யுக்தி கண்டுபிடிக்க வேண்டும். இதோ தோன்றிவிட்டது ஒரு யுக்தி. பார்க்க வேண்டியதுதான் ஒருகை. வீரவேல், வெற்றிவேல்! வந்தியத்தேவன் சித்திர மண்டபத்தின் பலகணி வழியாக வெளியே பார்த்தான். சின்ன பழுவேட்டரையர் பரிவாரங்கள் புடைசூட குதிரை மேல் வந்து கொண்டிருந்தார். ஆஹா, இதுதான் சமயம். இனி ஒரு கணமும் தாமதிக்கக்கூடாது. வாசற்படிக்கு பக்கத்தில் உட்கார்ந்து சொக்கட்டான் ஆடிய ஏவலாளர்கள் 3 ஆட்டத்தை நிறுத்திவிட்டு எழுந்தார்கள். மாளிகை வாசலில் சின்ன பழுவேட்டரையர் வரும் சப்தம் அவர்களுடைய காதிலும் விழுந்தது. வந்தியத்தேவன் அவர்கள் அருகில் நெருங்கி, அண்ணன்மார்களே, நான் தரித்திருந்த உடைகள் எங்கே என்று கேட்டான். அந்த அழுகு துணிலாம் எதுக்கு? இப்ப எஜமா உத்தரவுப்படி புதிய பட்டு பீதாம்பரெல்லாம் உனக்கு கொடுத்துருக்கோமே என்றான் ஒருவன். எனக்கு புதிய ஆடைகள் தேவையில்லை.
என்னுடைய பழைய துணிகளே போரும். அவற்றை சீக்கிரம் கொண்டு வாருங்கள். அதெல்லாம் சலவைகள்ல போயிருக்கே, வந்த உடனே தாரோம். அதெல்லாம் முடியாது. நீங்கள் திருடர்கள். என்னுடைய பழைய உடையில் பணம் வைத்திருந்தேன், அதை திருடிக் கொள்வதற்காக எடுத்திருக்கிறீர்கள். உடனே கொண்டு தாருங்கள். இல்லாவிட்டால் இல்லைன்னா என்ன செஞ்சு விடுவ தம்பி? எங்க தலையை வெட்டி தஞ்சாவூருக்கு அனுப்பிடுவியோ? ஆனா இதுதான் தஞ்சாவூர், ஞாபகம் இருக்கட்டும். இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள். மன்னர்களுடைய ஆட்சி காலத்தையும் ஆண்ட நிலப்பரப்பையும் அவங்க வெளியிட்ட கல்வெட்டுகளையும் செப்பு பட்டயங்களையும் வச்சு நிர்ணயிப்பாங்க. கிரகணம் போல சில இயற்கை நிகழ்வுகளை குறிப்பிட்டு கல்வெட்டு வெளியாயிருந்தா வானியர் பஞ்சாங்கங்களின் துணையோட தேதி, கிழமை உட்பட கூடுதலான செய்திகள் கிடைக்கும். சோழன் விஜயாலயன் தொடங்கி பரகேசரி, ராஜகேசரி பட்டங்களை மாறி மாறி புனைஞ்சு வந்தது வரலாற்று ஆசிரியர்களுக்கு பேருதவியா அமைஞ்சு போச்சு. அந்த அடிப்படையில் ஆட்சி காலத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. விஜயாலயன் 35 ஆண்டுகள், முதலாம் ஆதித்தன் 36, முதற் பராந்தகன் 46, கண்டராதித்தர் 7, அரிஞ்சயர் ஒரே ஓராண்டு. சித்திர மண்டபத்து காட்சிகள் மூலம் விஜயாலயன் காலத்துல இருந்து வரிசையா வரலாற்றை சொல்லிக்கிட்டு வரார் கல்கி. நேயர்கள் கவனிச்சிருக்கலாம், அவரது பாணி கதை சொல்ற பாணி. இளம் வயதிலேயே ஹரிகதை, அதாவது இசை இலக்கிய பேரூர்களை கேட்ட அனுபவம் இந்த உத்திக்கு காரணம். சுந்தர சோழரின் தந்தை அரிஞ்சயர் தமது தமையன் ராஜாதித்தனுக்கு துணையா திருநாவலூர் முதலிய இடங்கள்ல படைகளோட தங்கியிருந்தார்னு ஒரு செய்தி. இந்த நாவலூர் கெடில நதியோடைய வடகரையில இருக்குது. சுந்தரமூர்த்தி நாயனார் அவதாரத்தலம். இதுக்கு கிழக்கே 12 கிலோமீட்டர் தொலைவில் திரு ஆமூர், இது அப்பர் பெருமான் அவதரிச்ச பதி. முதிய பிராயத்தில் அவர் மணந்த மழவரையர் மகளும் விரக்தி மார்க்கத்தில் ஈடுபட்டாங்க என்பதை அறிகிறோம். விரக்தி பற்றற்ற மனநிலை, உயிரை திரணமாக மதித்து. இந்த தொடர்ல வர திருணம் என்ற சொல்லின் பொருள் புல், உயிரை வெறும் புல்லாக கருதி என அர்த்தம். அடுத்து ஒரு சொல் விளையாட்டு. முத்திரை மோதிரத்தின் குட்டு வெளியாகிவிடும். மோதிரத்தை பெரியவர் தந்தார்னு சொன்ன போய் வெளியாயிடும். குட்டுப்பட்டாலும் மோதிர கையால குட்டுப்படணும்னு சொல்றது உண்டு. இங்கே குட்டு மோதிரம் ரெண்டையும் இணைச்சு தமக்கே உரிய நகைச்சுவை நயத்தோட கல்கி சொல்றார். தலையை வெட்டி தஞ்சாவூருக்கு அனுப்பிடுவியோ? இப்படி மிரட்டுறான் ஏவலாளன். இந்த தொடர் ஆதித்த கரிகாலன் வீரபாண்டியன் தலைய வெட்டி தஞ்சாவூருக்கு கொண்டு வந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் வந்திருக்கணும்னு ஊகிக்கலாம். சரி, சலவைக்கு போன துணிகள் திரும்பி வருமா? பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.